ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நேற்று வீடியோ போட்டிருந்ததுக்கு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணினாங்க. ஸோ உண்மையிலேயே கமெண்ட்டை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 45,000 மாதமே இஎம்ஐ ஆமாம். நாங்கள் இங்கே 40,000 10,000 20,000 கட்டுறக்கே எனக்கு கண்ணு முழி பிதுங்குது. நீங்கள் எப்படி 45,000 கட்டுறாங்கன்னு தெரியல. சீரியஸாக வந்து ஆனால் ஓகே கட்ட எப்படியோ வாங்கிட்டீங்க, அதை கட்டுறதை மட்டும் வழியை மட்டும் பார்க்கணும். எப்படின்னு முயற்சி மட்டும் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த சூசைடுன்ற தற்கொலைன்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணாதீங்க. அது முக்கியமாக வந்து கோழைங்களுக்கான வார்த்தை அதெல்லாம். இருந்து போராடி பாருங்கள். ஏன்னா வாங்கிட்டோம், அதை தைரியமாக வாங்கின அளவுக்கு தைரியமாக அடைக்கணுன்ற முடிவு மட்டும் இருங்க, எப்படினாலும் சமாளிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேரில் ஒரு ஆள் சம்பாதிங்க, ஒரு ஆள் வந்து அதுக்கான கடனை கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு அவங்கள்ட்ட அடைக்க பாருங்கள். மாதம் அடைச்சாலும் பரவாயில்ல. அவங்க கடங்காரன்ட்ட கொஞ்சம் பேசுங்க. இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் பொறுத்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்றோம், எப்படினாலும் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தரவிரமாக கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் ஒரு பராராக பேசுகிறவங்கன்னா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் இறங்கி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குருவாங்க, தெரிஞ்சுக்குருவாங்க. இப்போ இருக்க நிலமையை எல்லாருமே அந்த நிலமையில தான் இருக்காங்க. ஸோ இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து 2 பிள்ளைகளை வளர்க்குறது. உண்மையிலே நீங்கள் கிரேட்டு தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுமே சிங்கிள் பேரண்ட்டு தான். இப்போ வரைக்கும் அவங்க கட்டட வேலை பார்க்குறாங்க. இன்னி வரைக்கும் அவங்களுக்கு ரிலீஃப் கிடையாது. எங்களுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக எங்கள் அண்ணனுக்காக. நான் வந்து வேறு வீட்டுக்கு வந்ததுனால பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து இன்னும் எங்கள் அம்மா வந்து அண்ணனுக்காக உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நான் சின்ன பிள்ளைந்த அண்ணா வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணாவுக்கு பாப்பா இப்போ தான் பிறந்திருக்கு. அவன் பேசுனதுனால ஸோ அந்த ஸ்லாங்லேயே வந்துடுது எனக்கும், மதுரை ஸ்லாங்லேயும். ஸோ யார் தப்பாக நினச்சிக்காதீங்க. வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. யாராக இருந்தாலுமே தைரியமாக நின்று போராடுங்க. ஸோ எங்கள் அம்மாவுமே இந்த மாதிரி மைவித்திரி போடல, ஒரே ஒரு சீட்டு போட்டு, அதாவது டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் பணம் போட்டு எல்ஐசி மாதிரி கட்டிகிட்டே வந்திருக்காங்க. இது வந்து எங்கள் அண்ணன் எலக்ட்ரிஷனாக கல் உடைச்சி மண் உடைச்சி வந்து போட்ட காசு. எங்கள் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு, எங்கள் அண்ணனுமே 12 வரைக்கும் தான் படித்தேன், அதுக்கு மேலே படிக்கலை. ஸோ என்ன தான் படிக்க வச்சாங்க 2 பேரும். நான் காலேஜ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிட்டேன். பிஎட் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் படிக்க வச்சார். காலேஜ் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணன் தான் படிக்க வச்சாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அந்த கரெக்டாக என்னோடய மேரேஜ் சமயத்தில் அந்த காசு உதவும் அப்படின்றக்காண்டி 1,50,000 லட்சம் வரும், நகையை எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரு கனவுல போட்டிருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க இழுத்து மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு அக்கா மூலமாக தான் போட்டாங்க அந்த ஊரில். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. இத்தனைக்கும் அப்பா கிடையாது, சிங்கிள் பேரண்ட்டு. எப்படி எங்கள் அம்மா அண்ணன் கூட பிறந்த அண்ணன் அப்போ வந்து உதவிக்கு கிடையாது. எங்கள் அம்மா ஒரு ஆளாக அவங்க பிறந்த ஊரில் வாழ்கிறாங்க. ஸோ எங்களுக்கு முன்னாடி தான் கவலைப்படுறாங்க. இப்படி இருக்கே அப்படி இருக்கே, நான் என்ன பண்ணுறது, இப்படி காசு வராதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கல. தைரியமாக எங்கள் அம்மா கட்டட வேலை தான் பார்த்தாங்க. கடனை உடனே வாங்கி தான் எனக்கான நகையை வந்து மேரேஜ்க்கான நகையை வந்து வாங்கினாங்க. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஆனால் இதுவே இப்போ சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம்னா பெருசு கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு அது வந்து ஒரு ஆளாக உழைச்சதுனால எங்கள் அம்மா அப்பாவும் கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டின மாதிரி ஃபீல் பண்ணாங்க எங்கள் அம்மா. எங்கள் முன்னாடி ஆனால் அவ்வளோவா காட்டிக்கல. எப்படினாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்கள் அம்மாவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடைச்சாங்க. இப்போ வரைக்கும் ஆனால் கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாருக்குமே கடனோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே கடன் இல்லாமல் வாழலை. ஸோ எந்த முடிவுனாலுமே யோசித்து எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் யோசிச்சு ஒரு புண்ணியம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அது நல்ல முடிவாக இருக்கணும். நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான், அது நல்ல முறையில் வாழ்வோமே. நம்ம செஞ்ச தப்புக்கு நம்மளே தண்டனை கொடுத்துக்கக்கூடாது. அது சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷனாக பார்க்கணும். இப்போ நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா சாரி. இது எங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன். இன்னும் நிறையா பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.